hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா சம்மர் ஸ்பெஷல் கேரளா ஸ்டைல் மாங்காய் துவையல் எப்படி ஈஸியா பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இதை நீங்க சாதத்தோட பிசைஞ்சும் சாப்பிடலாம், வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் சாதத்தோட இதை வச்சு சாப்பிடும்போது வேற லெவல்ல இருக்குங்க. ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதை செய்கிறதுக்கு பாதி மாங்காய், ஒரு 1/4 மூடி தேங்காய், 2 வரமிளகாய், ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் அந்த மாங்காயில் பாதி மாங்காய் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணி ஒரு பேனை அதில் வச்சிடலாம். பேனை வச்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். கூடவே 2 வரமிளகாய் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச இஞ்சியும் ஆட் பண்ணி இதை நல்லா வணக்கிடலாம். வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரலும் வணக்கிடலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த இல்லையா கருவேப்பிலை, அதையும் இதில் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இதெல்லாம் நல்லா வணங்கி அந்த இஞ்சியோட அரோமா ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக வரும். அது வரலும் இதை நம்ம வணக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ஒன்று ஆயிடுச்சு. அந்த இஞ்சி ஸ்மெல்லும் நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காயை போட்டு அதையும் வணக்கிடலாம். தேங்காயை போட்டதுக்கப்புறமா ரொம்ப வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சும்மா ஒரு 2 வதக்கு மட்டும் வதக்கினாலே போதும். இதில் இந்த தேங்காயோட எட்ஜஸ்லாம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆகுது இல்லையா, இது மாதிரி ஆனாலே போதும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது அப்படியே ஆறட்டும். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய், அதை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அது கூடவே நம்ம வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு சின்ன ஓட்டி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, மாங்காய் சம்மந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சாப்பிட வேண்டியதான். டக்குன்னு 3 நிமிஷத்தில் கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு குயிக்காக அதை செஞ்சாச்சு. அண்ட் இதோட டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க. உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்டாக இருக்குங்க. எனக்கு ஆக்சுவலி இந்த புளிப்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை சாப்பிடும்போது எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. உங்களுக்கு சமைக்க ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிற டைமில் இது மாதிரி செஞ்சு இது கூட சாதம் அடித்து பிசைஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அப்படி இல்லையா, ஒரு தயிர் பாக்கெட் வாங்கி தயிர் சாதத்தோடு இது சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கெலாம் இது ஒரு வரப்பிரசாதம்னே நான் சொல்லுவேன். இந்த வீடியோவை தனியாக சமைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க உங்கள் பேச்சுலர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.